நம்ம ஹீரோயின் இனியா எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, நாமெல்லாம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. யாழினிக்கும் குழந்தைக்கும் என்ன ராசினே தெரியல. விஷவள்ளியும் மாயாவும் திட்டம் போட்ட மாதிரியே சாதிச்சும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த குழந்தை விஷயத்துல அவங்களே தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாழினிக்கு வயிறு வலி அதிகமாகவும் அவளை கொண்டு வந்து இனியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அங்க வந்ததுமே யாழினியோட குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் இனியா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. யாழினியோட வேண்டுதலும் அதுவா தான் இருந்துச்சு. ஆனா உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணதுமே டாக்டர் வெளியே வந்து சொன்ன முதல் விஷயம் அவங்க வயிற்றுல தங்கியிருந்த கரு இல்ல அப்படின்றதுதான். அதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் இனியா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டாங்க. இனியாவே இவ்வளவு அதிர்ச்சியை ஃபீல் பண்றாங்க அப்படின்னா யாழினியோட நிலைமையும் இளங்கோவோட நிலைமையும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. விஷப்பாம்பு சிவம் தான் உயிரை காப்பாத்த வந்த பேர குழந்தை அப்படின்னு யாழினியையும் யாழினிக்கு பிறக்க போற பேர குழந்தையையும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். யாழினிய வார்த்தைகளாலேயே கொன்னுடுவாருன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் கூட இருக்க தன்னுடைய தங்கச்சி தான்றது அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா யாழினிய மட்டும் பலமா குறை சொல்லுவாரு. யாழினியோட நிலைமை என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? யாழினி தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க இல்ல விஷப்பாம்பு சிவம் யாழினிய வெளியே அனுப்புவாரா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இனி அவ யாழினியும் தனித்தனியா கிளம்பி ஒரே நேரத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. திருவாசகம் ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கவும் சந்தோஷத்துல முழுக ஆரம்பிச்சுட்டாரு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதும் அப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கினாங்க. மாப்பிள்ளைங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு திருவாசகம் கேட்டதும் சாயந்தரம் வருவாங்க, இன்னைக்கு ஃபுல் டே ஒரே ஃபன் தான் அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் விக்ரம் வருவாரு. வந்ததும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுவாரு அப்படின்னு மறைமுகமா இனியா சொல்லவும் யாழினிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ஒரு போன் பண்ணிட்டு வரேன்னு வெளியே போய் மறுபடியும் நம்ம ஹீரோ விக்ரமுக்கு போன் பண்ணாங்க. ஆனா அவரு இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப சீரியஸா இருந்ததால போனுக்கு சார்ஜ் போட சுத்தமா மறந்துட்டாரு. திரும்ப வீட்டுக்குள்ள வந்தவங்க கிச்சன்ல நின்று புலம்பவும் ஆரம்பிச்சாங்க. இதை கவனிச்ச யாழினி நீ முழுகாம தானே இருக்க அப்படின்றத கெஸ் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம அக்கா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. ஏமா என்ன பார்க்க வந்துட்டு ரெண்டு பேரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திருவாசகம் கேட்கவும் ரெண்டு பேரும் ஹாலுக்கு போனாங்க. அங்க பாயாசத்தை ரெண்டு பேருக்கும் பங்கிட்டு கொடுத்தாரு. ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்காக கையில் எடுத்தாங்க. அந்த நேரம் பார்த்து இனியாவுக்கு ஒரு போன் வரவும் விக்ரம் தான் வேற போன்ல இருந்து கால் நினைச்சுக்கிட்டு பேசினாங்க. வீட்டுக்குள்ள சரியா டவர் கிடைக்காததுனால பேசுறது எதுவுமே கேட்கல. வெளியே போன பிறகுதான் தெரியுது லோன் வேணுமான்னு பேங்க்ல இருந்து போன் பண்ணிருக்காங்க. ரொம்பவும் சலிச்சுக்கிட்டு எந்த லோனும் வேணான்னு சொன்னவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பாயசத்தை குடின்னு திருவாசகம் சொல்லவும் யாழினி அந்த பாயசத்தை குடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பேங்க் கரண்ட சண்டை போட்டு போன்லாம் பண்ணாதீங்க, வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தேவைன்னா நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்த காலை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாழினி கிட்டத்தட்ட அந்த பாயசத்தை குடிச்சு முடிச்சிருந்தாங்க. திருவாசகம் எறும்ப ஆரம்பிக்கவும் அவருக்கு தண்ணி கொண்டு வரதுக்காக கிச்சனுக்கு போனாங்க. போனவங்க அப்படியே வயிற்ற பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தாங்க. விழுந்தவங்க வலியால துடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் இனியாவும் திருவாசகமும் பதறி அடிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு ஓடினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு